அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். திருவள்ளுவரின் அந்த புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தை பற்றி பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். தந்தையை பற்றி பார்த்தோம், தாயை பற்றி பார்த்தோம். இப்பொழுது மகன் அவனுடைய கேரக்டரைசேஷனை கொண்டு வர்றார். மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளும் என்னும் சொல். என்ன தவம் செய்தானோ இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற அப்படின்ற ஒரு சொல்ல தகப்பனுக்கு வாங்கி கொடுக்கணும் பிள்ளை. அதைத்தான் சொல்றார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல். பெரிய பெரிய சான்றான், பெரிய பெரிய அளவில் பெரிய கல்விமான், பெரிய பெரிய அறிஞர்கள் சபையில எல்லாம் நல்ல முதன்மையில் வர்றான். பெரிய டாக்டராக இருக்கான், என்ஜினியராக இருக்கான், ஃபாரின் போய் சம்பாதிக்கிறான். பா இந்த தந்தை என்ன தவம் செஞ்சவரப்பா அந்த பிள்ளைய பெறத்துக்கு. அப்படி வாங்கி கொடுக்கணும் குழந்தைங்க. பாருங்க, தமிழர் பண்பாட்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. நினைச்சு மகிழணுங்க, நினைச்சு மகிழணும். மகன் தந்தைக்கு செய்யறதா தான். அப்படி போறாருன்னா போறார் பாருப்பா, ஐஏஎஸோட அப்பா இருப்பா, காய்கறி வித்துட்டு இருந்தார். அவ்வளோ நேர்மையான மனுஷன் பையன், ஐஏஎஸ். அந்த பாருங்க, அவருக்கு அந்த மில்லுலாம் மூட்டை தூக்கிட்டு இருந்தாரு. அந்த பையன் பாருங்க, இன்னைக்கு ஐபிஎஸ்ல வந்துட்டாருங்க, திண்டுக்கல் எஸ்பிங்க. அவ்வளோ பெருமை. கார்டியாலஜி அந்த கார்டியாலஜி டாக்டருங்க, பெரிய 1000 பேரை ஆப்ரேஷனில் காப்பாற்றிட்டு இருக்காரு. மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி, இவன் என்ன தவம் செய்தானோ இந்த குழந்தையை பெற அப்படின்னு. என்ன பாருங்க கேரக்டரைசேஷன். நான் அதுதான் சொல்றது, இந்த கேரக்டரைசேஷன்லாம் நீங்கள் உலகத்தில் எதுலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் வள்ளுவரை ரொம்பவும் நுணுக்கமாக நெருங்கி பழகி ருசிச்சு பார்க்கணும் வள்ளுவரை. சாதாரண மனுஷன் கிடையாது வள்ளுவர். அவருடைய கேரக்டரைசேஷன் 1.25 அடியில் தூக்கி அடிச்சிருவார். அவ்வளோ பெரிய கேரக்டரைசேஷன். எவ்வளோ பசு பாருங்க. தன் தந்தைக்கு அவன் செய்யக்கூடிய உதவி, அவர் என்ன தவம் செஞ்சாரோயா, எப்பேற்பட்ட பிள்ளை பெற்றிருக்கார் அப்படின்றாப்புல நம்ம என்ன செய்யணும். ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பெற்றது மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய பண்பாட்டின் சிகரம் இந்த திருவள்ளுவரும் திருக்குறளும். உணர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.